வீல் சுற்றினா சத்தம் வரக்கூடாது, சுத்தரம் பாருங்க எப்படி வருன்னு. அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது வண்டியை. சிமெண்ட் ஏற்றுறாலும் என்னோட மெயின்டெனன்ஸ் சரியில்லைங்கிறார் வண்டி. இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் பவுடர் கணக்கு நிறைய இருக்குது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே எக்ஸாக்டாக கேட்கணும். உன்னை அப்பா சொல்லி தான் நான் கண்டுபிடிச்சேன். என்னோடய விளாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு SM ஃபேமிலி. என்ஜாய். ஹலோ கைஸ், வணக்கம். மீண்டும் நம்ம சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேமிலி சேஃப்னு ஒரு பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் பற்றி நான் வந்து சேனலில் காமிச்சிருந்தோம். அதில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஆப்பை வந்து குழந்தைகளை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா எப்படிங்கிற சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து பின் செட் பண்ணிட்டீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பின் கேட்டு தான் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஆப்பில். அதனால் அந்த பையன் தேவையில்லை. குழந்தைக்கு ஸ்மார்ட்டாக இருந்தால் ஆப்பும் ஸ்மார்ட்டாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ஃபீச்சர் நான் சொல்லாமல் விட்டேன். அதில் மெயினாக வந்து யூடியூப் கண்ட்ரோலு. அந்த ஃபீச்சர் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் அவங்க யூடியூப் பார்க்குறாங்க, என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் சர்ச் பண்ணி வந்து வீடியோ பார்க்குறாங்க, அதை வந்து நம்ம எப்படி டைமுக்கு அலர்ட் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். தேவையில்லாத வீடியோஸ் டைட்டிலாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுவே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடும். இதெல்லாம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட் டிடெக்ஷன். நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தை ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ மெசஞ்சர்லையோ இன்ஸ்டாகிராம்லையோ எதுலனாலும் அவங்களுக்கு தேவையில்லாத டெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைவாக வந்து உங்களுக்கு உடனே அலர்ட்ஸ் வரும், மெசேஜாவோ இல்லை வந்து ஃபெமிசாஃப் ஆப்லேயோ. ஸோ சேஃப் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை வந்து சர்ச் பண்ணுறது வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து தவிர்த்தரலாம். அதுக்கு இந்த சேஃப் சர்ச் ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்நேரம் நம்ம வந்து குழந்தைங்களோட மொபைலை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிலாம் இல்லை. நமக்கு ரொம்ப நேரம் மொபைல் அன்டச்சாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா ஹிஸ்ட்ரியுமே ஃபேமிலி சேஃப் ஆப் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேமிலி சேஃப் வந்து எல்லா கிராஸ் பிளாட்ஃபார்மே அவைலபிளாக இருக்குது. மேக்கு, விண்டோஸு, iOS, கிண்டில் ஃபயரு, ஸோ எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலி சேஃப் ஆப் பார்த்தீங்கன்னா 3 days ஃபுல் ஃபீச்சருக்கும் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ வேணுங்கிறவங்க ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் சூப்பர் சேல் போயிட்டுருக்கு. December 18th to January 7th வரைக்கும் இந்த சேல் போயிட்டுருக்கு. 40% ஆஃப் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு கடிவாளம் தேவை. ஸோ இப்போ வந்து நம்ம பிளாக்குள்ள போகலாம். இந்த விளாகில் 2 கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஒன்று, நான் சென்னையிலேருந்து வந்தப்போ பைக் வந்து வெஸ்பா நான் சர்வீஸ் சென்டரில் விட்டு எடுத்து வந்திருந்தேன். வெஸ்பா வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அது நான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எடுத்த விளாக் நான் போடல. 2வது வந்து ஃபார்ம் அப்டேட்டு. உங்களுக்கு 2 இதில் கவர் ஆக போகுது. வெஸ்பா வந்து நான் சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தப்போ எனக்கு தெரியும் என் ஊரில் சர்வீஸ் சென்டர் இல்லைன்னு. அதனால் அங்கேயே எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி கேட்டு 2 கம்ப்ளைண்ட் தான் நான் கொடுத்துருந்தேன். நான் அவங்க வந்து பார்ட்ஸ் மாற்றுற மாதிரி எனக்கு பில்லை போட்டு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, பில்லு கொடுக்கல. பார்ட்ஸ் மாற்றினா வெறும் வாய் வாக்கில் சொன்னாங்க. நீ ஒரு 1/2 மணி நேரம் நிற்க வச்சுட்டே இருந்தாங்க பில் ஜென்ரேட் ஆகாமல். நான் அடுத்த நாள் வீடு எக்கேட் பண்ணணும். எனக்கு எக்கேட் ஜாமான் எடுத்து வைக்க வேண்டியது இருந்தது. அந்த ஹரிபரியில் இருந்து நான் ப்ளஸ் இன்னொரு கடையில் போய் ஒரு ஸ்பெக்ஸ் வேறு வாங்க வேண்டியது இருந்தது. இந்த ஸ்பெக்ஸோட இன்னொரு பார்ட்ஸு இன்னொரு ஃப்ரீ பை 1 get 1 ஃப்ரீ அதை ஒன்று கொடுக்கவே இல்லை. அவங்க அது ப்ராப்ளமாக இருந்தது. அதை வாங்க போகிற அர்ஜென்ட்டில் இருந்தேன். சரி, ஒரு கடுப்பில் இல்லை எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் காசு மட்டும் கொடுத்துட்டு வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியுது அவங்க வந்து வெறும் ஆயில் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஆயில் மாற்றிட்டு எனக்கு உள்ள ஒரு கியர் பாக்ஸில் ஏதோ பார்ட்ஸ் மாற்றின மாதிரி கணக்கு காமிச்சிட்டு 2500 எனக்கு பில் போட்டிருந்தாங்க. சென்னை அசோக் நகர் வெஸ்பா ஷோரூம். அது வந்து நான் உங்கள்கிட்ட ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். நான் இது ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. நிறையா வந்து வெறும் ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு பார்ட்ஸ் பார்த்துன்னு தான் நம்மகிட்ட கணக்கு வாங்குறது. இங்கே வந்தோடனே எனக்கு அதே ட்ரபிள் இருந்தது. ஸோ நம்ம வண்டி இப்போ என்ன பண்ணாலும் நம்ம எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்குது. நம்ம கன்சியூமருக்கு அவேர்னஸ் இல்லைன்னா நம்ம எல்லா வகையிலையும் ஏமாத்துறாங்க. ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. அப்போ தான் ஆயில் மாற்றி எடுத்து கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து அந்த ஆயில் கழிட்டுனா அந்த ஆயில் தண்ணி இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற சர்வீஸ் சென்டரில். ஸோ இப்போ என்ன மாதிரி ஒரு கிரேட் அங்கே ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ரொம்ப மட்டமான ரீசைக்கிள்டு ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுறது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆயிலில் வந்து நீங்கள் வெளியே போய் கண் எதிர்க்கு அவங்க கொடுத்து சேஞ்ச் பண்ணி சொல்லுங்கள். சிட்டியில் ஒரே பெரிய ப்ராப்ளம்னா வண்டியை சர்வீஸ் பண்ணும்போது கிட்டேயே போக மாட்டாங்க. என்னமோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்கு க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாதிரி நம்மளுக்கு கிட்டேயே போகிறது இல்லை. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இங்கே ஊர் பக்கம் சைடில் வந்து அந்த ஒரு ட்ராபேக் எனக்கு இருக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் என் வண்டி ரெடி பண்ணும்போது எனக்கு கூட என்ன ரெடியாது என்னதுன்னு பார்க்க முடியுது. அங்கே எதையுமே பார்க்க விட்றதில்ல. வெறும் வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்றது. ஸோ இப்போ அப்படியே வந்து அந்த விளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. அது இங்கேருந்து நான் காலையில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இது. ஹலோ கைஸ், வணக்கம். மீண்டும் சந்திக்க மிக மகிழ்ச்சி. எங்கன்னா காலங்காலத்தில் சங்கர் கட்டமை தூக்கி கிளம்புறது பார்க்காதீங்க. உள்ள இருக்கிற பேரிங்கும் சம்திங் எதாவது போயிடுச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நார்மலாக வீல் சுற்றினா சத்தம் வரக்கூடாது, சுத்தரம் பாருங்க எப்படி வருன்னு. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். என் ஊரில் சர்வீஸ் சென்டர் கிடையாது. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் சர்க்கிளில் சர்வீஸ் சென்டரே கிடையாது. திருப்பூரில் வந்து அதே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதான் எனக்கு க்ளோஸ் போய். ஸோ இப்போ நான் எங்கே போக போகிறேன்னா கரூர் போகணும். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு மேலே வரும். 80 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஃபாஸ்ட்டாக வேறு போக முடியாது சின்ஸ் பேரிங் அடி வாங்கியிருக்குங்காட்டி.
மெதுவாக தான் போகணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இப்போ இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 2.5 hours 3 hours அது ஆகும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ரஷ் பண்ணாமல் போனால் பெட்டர்னு நினைக்கிறேன் நான். சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும்போது தூக்கிட்டு வந்துடலாம். When we wake, hear the birds and see the sun. Side by side our fears are done. All the good times just begun. கிட்டத்தட்ட ஒரு 30 kilometer பாஸ் பண்ணி வந்துட்டேன். ஸ்லோ ஸ்பீட்லேயே வரணும். கை பாருங்க இப்படி லைட்டாக செவந்துருக்குது பாருங்க. ஸ்லோ ஸ்பீடில் வரும்போது கொஞ்சம் கடியாக இருக்குது, வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. அது ஒன்று தான். பட் லக்கிலி இன்றைக்கி வெயிலும் இல்லை மழையும் இல்லை. இப்படியே போச்சுன்னா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். ஹைவேஸில் நிற்கிறேன். புளிமரம், நல்ல பெரிய புளி மரம். என்ன கான்டெக்ட் வந்து பார்த்திங்கன்னா, புளி மரத்துக்கு கீழே புளியஞ்சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. ஸோ இப்போ தான் செக் பண்ணாங்க. பெரிய கிராங்க் தான் போயிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் தான் என்ன கண்டிஷன் தெரியும். ஸ்பேர் ஸ்பாட்ஸு ரூம் பார்க்கும்போது பக்காவாக எல்லா ஸ்பேர் ஸ்பாட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக இல்லாமல் ஸ்பேர் ஸ்பாட்ஸ் இல்லாமல் நம்ம மாட்டிக்கிறமா ஆகக்கூடாது. அப்படியாச்சும் இங்கேருந்து போக முடியாது. இதான் ஊர் பக்க சைடுக்கும் ஏ கிரேட் சிட்டிக்குள்ள வித்தியாசம். இங்கெல்லாம் உள்ளே விடுவாங்க, கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க, ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் பண்ண மாட்டாங்க. ப்ராப்ளம் இதுன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேரிங் தான் போயிருந்தது. உள்ளுக்குள்ள வந்து சென்னையில் க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த 2 பேரிங் வந்து இங்கே இருக்கிற மெக்கானிக் வந்து ஒரு இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் ஸ்டில் வந்து நான் எதையுமே சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் சர்வீஸ் சென்டர் இல்லாதங்காட்டி வேலை பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொதப்பலாக இருந்த டூல்ஸ் இல்லாமல், அப்புறம் டூல்ஸ் கரெக்டாக கிடச்சோன்னே வந்து பக்காவாக வேலை முடிஞ்சுது. இங்கெல்லாம் அவுட்டர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்படி தான். கொஞ்சம் அப்படியே ட்ரைவ் த்ரூ மாதிரி அப்படியே கார்லேயே வந்து உட்காந்துட்டு வாங்கிட்டு அப்படியே படம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது போல இருக்குது கான்செப்டை. இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் நான், நல்லா தான் இருந்தது. இப்போ ஸ்டில் அந்த பயம் எல்லாம் இருக்குது. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான பேர் தான் வர்றாங்க. மேபி என்ன மாதிரி சாப்பிட்றக்கு வேறு வழி இல்லாமல் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ பசியில் இருக்குது, நான் இன்னும் 2 மணி நேரம் வண்டி ஓட்டணும். பசியில் எப்படி ஓட்டணுனாலே கொஞ்சம் சரி வராது. அதான் ரீசனு. இந்த கொட்டை இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு வந்திருக்கான். வண்டி ரெடி ஆகிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏமாயிரமன் கை நசுக்கிற வண்டி எப்படிங்க மச்சான் ஆயிடுச்சு? பர்ஃபெக்ட் கண்டிஷன் ஆயிடுச்சு. காலையில் லோகு தான் போகும்போது எடுத்தா மறுபடியும் நீ எடு. ஒருத்தர் இன்ஸ்டாவோட ஸ்டிக் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். நம்ம சொன்னால் படிக்கணும். காலையில் போகும்போது எப்படி சத்தம் வந்ததுன்னு பார்த்தீங்க, இப்போ போகும்போது எப்படி சத்தம் வருதுன்னு பாருங்கள். இதுதான் சவுண்டு. எல்லாமே புது பேரிங் போட்டிருக்குது. கொஞ்சம் லூஸாக டைம் எடுக்கும், பட்டு நல்லா இருக்குது. வெறும் நீல கைவி கூட தப்பு டோய் எல்லாம் ஊழு மின்ட்டுக்கணும். போச்சு அப்பா ஸ்டிக் உடச்சு போடாது கொடு. வண்டி வந்து பயங்கர மல்டி பர்பஸ் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது வண்டியை. சிமெண்ட் ஏற்றுற அளவுக்கு ரெடியாக இருக்குது. நிறைய மூட்டை ஏற்றினா தாங்கமான்னு தெரியல. நான் வேறு லீஃபை தூக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக போய்க்கிறது நல்லது. 5 மூட்டை சிமெண்ட் வந்து கேட்டுருக்குது. இதுலேயே ஏற்றுறாங்க. என்ன இது ஒரு மூட்டை எவ்வளோ கிலோ? 50 கிலோ. வண்டி BMW மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். சிமெண்ட் மூட்டை உள்ள 5 சிமெண்ட் மூட்டை போட்டிருக்குது. கிட்டத்தட்ட 250 கிலோ. 250 கிலோ போகும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ சஸ்பென்ஷன் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்காது வண்டியில் ரோட்டில் போகும்போது. வெயிட் இருக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் வந்து அந்த வண்டிக்கு வந்து ஓவரால் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுத்துருக்குது. ஆனால் வண்டி கண்டிப்பாக நாரிடும். நார்மல் வண்டியெலாம் அந்த வேலையை பண்ண முடியாது. இதுவே இதில் ஏசி கிடையாது, ஓப்பன்லாம் போகுது. அதனால் வந்து பிரச்சனை இல்லைன்னு வைங்களே. அப்போ ஏற்கனவே இந்த வண்டி வெகு காலங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். எப்படி சிமெண்ட்டு உங்கள் தலையில் கொண்டு பாட்டுக்கு இப்படி பக்கத்துலேயே வந்துருச்சு பாருங்க. சந்தில் விட்டுருந்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. இந்த செந்தில் எனக்கு ஈஸி, நான் விட்டுருப்பேன். இதே விட்டு போகணும். இங்கே எதாவது கலக்கிறதுக்கு தான் வர சொல்லுங்க நினச்சிட்டு இப்படி வந்துட்டேன் நான். இது ஒன்றும் நல்லா பூசிட்டே லீக் ஆகாது ஏங்கப்பா. ஆமாம், இது முதல்ல இருக்க சல் அடிச்சு விட்டு 2வது நாள் தான் பிளாஸ்டிக் பண்ணணும். ப்ளூ ஸ்மார்ட்டெல்லாம் எடுத்து விட்டேன். மேக்கப் போட்டு தான் அப்போ எடுக்கணுங்கிறாரு. வண்டியில் வந்து ஒரு அளவுக்கு இருக்கக்கூடாதுங்கிறாரு. என்னோடய மெயின்டெனன்ஸ் சரியில்லைங்கிறார் வண்டியை. இதுக்கு மேலே மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண முடியாதுங்க. இப்போ வயசாகிடுச்சு. ரிட்டையர்மெண்ட் தான் கொடுக்கணும். இந்த நேரம் கொஞ்சம் அது மண் பட்டுருச்சாமா. இந்த மண் பட்டு தான் துரு எரியுது அப்பா. இதுதான் அப்பாவோட கம்ப்ளைண்ட்டு. 90 வண்டி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. பாடி பொக்காம அப்புறம் மெயின்டைன் பண்ணினா இன்னொரு பொத்து போயிடும். எப்படி இருக்கு மாதிரி நம்ம அப்பப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
அதுவும் கரெக்டு தான். அந்த மணி உட்காந்துட்டு அப்புறம் விட்டால பொத்துட்டு சீக்கிரம் போயிடும். ஜென்ரலாக வந்து சிவில் ஒர்க்கில் என்ன இப்போ எல்லாம் ட்ரெண்டிங் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னா முதலே போரை போடுவாங்க, இபி கனெக்ஷன் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து வீடை கட்ட ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு டோட்டலாக ரிவர்ஸு, இபி கனெக்ஷன் வாங்கல, போரும் போடல, வீட்டு வேலை ஆரம்பிச்சிருக்குது. அப்பா வந்து என்ன சொன்னார்னா ரொம்ப தண்ணி எடுக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்காக நிறைய செலவாகாது. என்னென்னா இபியில் வந்து நிறைய வந்து கமர்ஷியல் வாங்குறாங்க. கமர்ஷியல் யூனிட் நீ அது கன்சியூம் பண்ணி ஓட்டும்போது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு எதுவும் தேவையில்லை பெருசாக. இப்போ வரைக்கும் தேவையில்ல பேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி கூட போட்டிருக்குது. இதுவும் சேர்த்து இந்த பேஸ்மெண்ட் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போட்ட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பூமி மட்டத்துக்கு ஒரு 1300 தான் தண்ணி வாங்கியிருக்கிறோம். அப்போ வந்து நீங்கள் பாருங்கள், ஒரு தொட்டி வந்து வாங்கியிருக்குது. எப்படி இருந்தாலும் தொட்டி வீட்டுக்கு மேலே வைக்கிறதுக்கு வேணும், அதனால அந்த தொட்டி வாங்கியிருக்குது. ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா 2 நாள் தான் நடந்துருக்குது. ஸோ இன்னும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இல்லை வந்து லோடு பேரிங்காக இது பெஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் அப்பா வச்சு லேட்டராக கவர் பண்ணுறேன். எல்லோரும் வந்து முதல்ல போர் போட்டு கனெக்ஷன் வாங்கிடுவாங்க. அப்பா சொன்னது இது வரைக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடி மேலே வந்துருக்குது. 7000 லிட்டருங்களா? இதோட 7 ஒரு 8000 லிட்டர் மொத்தம். 8000 லிட்டர் வந்துருக்குது. 8000 லிட்டர் வாங்கியிருக்குது. ஸோ 8000 லிட்டரோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வச்சுக்கலாமா? 2000 வருமா? 2500. எம்சாண்ட் வந்து முதல்ல வாங்கின எம்சாண்ட் வந்து கொஞ்சம் நிறைய பவுடர் கண்டென்ட் அதிகமாக இருந்தது. பவுடர் கண்டென்ட் நிறைய இருக்குது. என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி பறக்குது பாருங்க. இப்படி எடுத்து நீங்கள் போடுங்க, ஈரம் இல்லாதப்போ இப்படி பறந்ததுன்னா நீங்கள் பக்காவாக ஏமாற்றிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபுல்லாக வந்து பவுடர் கண்டென்ட்டு. ரேட் கம்மின்னு வாங்கிடுவோம், ஆனால் ப்ராசஸ் கம்மியாக பண்ணிவிட்டு நமக்கு ரேட் கம்மியில் அவங்க கொடுத்துருவாங்க. இதனால் என்னாங்கன்னா பில்டிங்கில் வந்து ரொம்ப லைஃப் கம்மி, ஈஸியாக தண்ணி உள்ளே வந்துடும். அந்த மெட்டீரியலே பைண்டிங் ஒழுங்காக இருக்காது. ஃப்ரெண்டோட ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். எம்சாண்ட் வந்து கரெக்டாக இல்லை என்னன்னு பாருங்கள். ரொம்ப பவுடர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா இதில் தான் வந்து நம்ம வந்து எம்சாண்டில் ஏமாறக்கூடாது. நிறைய பேர் ஆற்று மண் வேண்டிட்டுருப்பாங்க. அதுக்கு சம்மந்தம் இல்லை. எம்சாண்டே குவாலிட்டியாக தயாரித்தா ஆற்று மண்ணோட பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டானங்காட்டி இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்போ தான் இந்த மாதிரி எடுத்து பார்ப்பார். இது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது எவ்வளோ புவர் குவாலிட்டியில் வந்து பில்ட் ஆகிடுது உங்களுக்கு வந்து தெரியுது. இன்னொரு தடவை நல்ல எம்சாண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். நீங்கள் இப்படி கொஞ்சம் எடுக்கிறீங்க கையில், எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய கிரைன்ஸ் எல்லாம் கீழே போட்டுருங்க. போட்டு ஃபைனலாக இருக்கிற நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சொரசொரன்னு இருக்கணும். சொரசொரன்னு இல்லாமல் இப்போ பவுடர் மாதிரி இருக்குதுன்னா நல்லா வந்து இது அது எஸ்பெஷலி நீங்கள் போடுறப்ப இப்படி பறந்துன்னு வைங்களே, இப்படி தட்டுற மாதிரில இருந்ததுன்னா அது எம்சாண்டே கிடையாது. ஆற்று மண்ணில் எடுத்து நீங்கள் ஃபைனலில் சளிச்சு வச்ச மண்ணில் எடுத்திங்கன்னா கூட நீங்கள் கையில் பட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ கேமரான்னு பார்த்து நல்லா வாங்குங்க, பில்டிங் நல்லா வரும். ஸோ இப்போ இது வந்து வேறு பல்லடத்துலேருந்து வர வச்சுருக்குது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் யூனிட் கூட வந்து காமிக்கிறேன்னு கூட சொல்லிக்கிறாரு. இது ஃபுல்லாக ஒன்றும் காயில், பட்டு இந்த லைட்டாக இந்த ஓரத்தில் காஞ்சதை எடுத்து நான் அப்படியே செக் பண்ணி பார்த்தேன். நான் அந்தளவுக்கு பவுடர் குவான்டிட்டி இதில் இல்லை. அவர் வந்து ஒரு 6 to 10% இருக்கிற மாதிரி சொன்னார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுதில்ல நிறைய உங்களுக்கு வந்து அந்த சின்ன இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஆகாமல் அதுலேயும் ஒரு சொரசொரப்பு இருக்குது. இதுதான் எம்சாண்டில் வந்து நம்ம வாங்க வேண்டியது, பார்க்க வேண்டியது. ரொம்ப வந்து பவுடர் இருக்கக்கூடாது. இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் பவுடர் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ பவுட்ரு கம்மியோ அவ்வளோ வந்து நல்லது. இதுதான் அந்த பவுட்ரு. இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு வந்து பவுடர் கண்டென்ட் கம்மியாக இருக்குதோ பில்டிங்க்கு வந்து அவ்வளோ நல்லது. கிட்டத்தட்ட நீங்கள் ஆற்று மண்ணோட ஒப்பிட்டுங்களேன். ஆற்று மண்ணில் வந்து என்ன பவுடர் இருக்க போகுது, ஜஸ்ட்டு கிரைன்ஸ் தானே இருக்கும். அந்த மாதிரி கிரைன்ஸ் வந்து ரவுண்டாக இருந்ததுன்னா பெட்டர். செங்கல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினதுல இது வரைக்கும் இது எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. நல்லா உங்களுக்கு வந்து வெயிட்டு ஒரு கல் வந்து ஈஸியாக ஒரு 3,400 3,500 இருக்கும். நல்லா வெயிட் இருக்குது. ப்ளஸ் அப்பா சொன்ன குவாலிட்டி வந்து எல்லா செங்கல்லையுமே இருக்குது. அந்த சவுண்ட் டெஸ்டிங்கு உங்களுக்கு வந்து நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் எக்ஸாக்டாக கேட்கணும். இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். அதுதான் பர்ஃபெக்டாக வந்து உள்ள மோல்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஸோ அப்பா வந்து க்ளே பர்சன்டேஜ் கொஞ்சம் செங்கல் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். க்ளே பர்சன்டேஜ் அதிகமாக இல்லாமல் வெறும் மண்ணை மட்டுமே கறக்கியிருந்தாங்கன்னா தான் வந்து அங்கே இருக்கிற சவுண்டு, அந்த சவுண்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஆஃப் பேக்டு மாதிரி தெரியுது பார்த்தா. இங்கே பாருங்க, தட்டி காமிக்கிறேன். இப்படி தான் சவுண்டு வருது. கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. உங்களுக்கு நான் ரெகுலராக இந்த சின்ன சின்ன கிளிப்ஸை ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடுங்கிறது எல்லாத்தோட கனவு விஷயம். அதில் வந்து நம்ம தப்பான மெட்டீரியல் வாங்கிட்டு அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பேமெண்ட் எப்போ முன்னாடி பண்ண போகிறதில்ல, வாங்கிட்டு தான் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது. இறக்கும்போது கூட நீங்கள் செக் பண்ணலாம், பிடிக்கலாம் வந்து இது இப்போ வேணும்னு சொல்லிடலாம். கொஞ்சம் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இறக்குங்க. செங்கல்லாம் மெயினாக வந்து
இறக்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடுங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 கிலோ வாங்க, செக் பண்ணுங்கள். நல்லா இல்லைனா அப்படியே அனுப்பிச்சி விட்றலாம். இல்லை இறக்கி மறுபடியும் ஏற்றி அந்த ஒரு இது இருக்கும். சப்போஸ் தெரியாமல் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நீங்கள் பேமெண்ட் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். சைஸ்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர சைஸாக தான் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கே பிடிச்ச மாதிரி இருக்குது. இந்த கார்னரில் உள்ள மேலே ஏற்றுறது தான் சைஸ்கல். எனக்குமே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. அது ஏன் இதுக்கு பேரே சைஸ்கல்னு வச்சாங்க? அதுக்கு ஒரு ப்ராப்பர் பேர் இல்லையா? சைஸ்கல் நெட்டில் தேடினா அப்படி ஒன்று வரவே மாட்டேங்குது. சைஸ்கல் அப்படின்னு சொன்னால் 4 பக்கங்கள் வந்த மாதிரி 4 பக்கம் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சுமாராக ஒரே மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு அப்புறம் வேணால் தட்டிக்கிறது தான். இதுதான் வந்து அந்த சைஸ்கல். நான் வந்து ஒன்று அப்பா சொல்லி தான் நான் கண்டுபிடிச்சேன். என்னோடய விலாகில் வந்து அதிகமாக ஒரு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னாங்க வர தெரியுது எவ்வளோ தடவை அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறதுன்னு. அதனால் இப்போ முடிஞ்ச வரைக்கும் சொல்லாமல் எடுக்கிறது. இல்லைன்னா எடிட்டில் வந்து அந்த வார்த்தையை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறது. நிறையா வீடியோக்கள் அப்பா என்னோடய வீடியோக்கள் பார்க்க மாட்டார். பட் சம்டைம் வந்து கொஞ்சம் சீக்வன்ஸாக பார்ப்பார். எஸ்பெஷலி பாலி போயிட்டு இந்த ட்ராவல் வீடியோ பார்த்தாரு. அது நல்லா குறித்து சொன்னார். இப்போ நீங்களும் பிடிச்சிருந்தா பாருங்கள். பாலி வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணி போட்டங்காட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. பழைய வீடியோலாம் நாங்கள் பார்க்குறதுல ஒன்லி புது வீடியோ தான் பார்க்குறதுன்னு. இப்போ டைம் இருந்தால் வேணால் செக் பண்ணி பாருங்கள். பட் வந்து அடுத்த தடவை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் நீங்களே கமெண்ட்டு சொல்லுங்கள். அடுத்த தடவை இங்கே வந்து பார்த்தீங்க எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. இத்தனை தடவை இங்கே வந்து பார்த்தீங்களான்னு சொல்லி. பட் யாருமே நோட்டீஸ் பண்ணதில்லை, சொன்னோம் இல்லை. ஏன்னா சில விஷயத்தை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவீங்க. அப்போவே நான் வந்து என்னை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்குவேன். இந்த விஷயத்தில் வந்து எப்படியோ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வரல இது வரைக்கும். பட் அப்பாட்டிருந்து அந்த கமெண்ட் வந்துருக்குது. ஸோ நோ மோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ணுறேன். பட் எனக்கு தெரியாமல் மறுபடியும் மைண்டில் வந்துடும்.